வணக்கம் பிள்ளைகள். மைதகரசின் தேற்றத்துடன் தொடர்புடைய கணித்தல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே 4 கேள்விகள் உங்களுக்கு செய்து காட்டிட்டேன். 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நாட்பக்கல் ABCDயில் மூலைவிட்டங்கள் ஓவில் செங்கோணத்தில் இடைவெட்டுகின்றன. AB வர்க்கம் சக CD வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக BC வர்க்கம் என நிறுவுக. முதலாவது நாங்கள் ஒரு நாட்பக்கல் ஒன்று வரைந்து கொள்வோம். நாட்பக்கல் வரைந்து கொள்வோம். இந்த நாட்பக்கல் ABCD என்று சொல்லிக்கிறாரு. இந்த நாட்பக்கலுடைய மூளை விட்டங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னாலும், இந்த நாட்பக்கலினுடைய மூளை விட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டுதான். செங்கோணத்தில் இடைவெட்டு. அப்போ அந்த இடைவெட்டுற புள்ளி O என்று வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் AB வர்க்கம் என்ற இது, CD வர்க்கம் என்றது இது, அதே மாதிரி AD வர்க்கம் என்ற இது, BC வர்க்கம் என்ற இது. இந்த 4 பக்கங்களையும் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் 4 செங்கோண முக்கோணங்கள் எங்களுக்கு இருக்கு. 4 பக்கங்களையும் பார்த்தோம்னு சொன்னால் 4 செங்கோண முக்கோணங்கள் இந்த பக்கங்களாக இருக்கு. இதுல AOB என்ற ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி BOC என்று சொல்லப்படுற ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. COD என்று சொல்லப்படுற ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. DOA என்று சொல்லப்படுற ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த 4 செங்கோண முக்கோணங்களினுடைய பைதகரசின் தேற்ற சமன்பாட்டை எழுதி வைப்போம். வச்சு போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். முதலாவது செங்கோண முக்கோணம் AOBயில் பைதகரசின் தேற்றப்படி AB வர்க்கம் சமன் AO வர்க்கம் சக OB வர்க்கம் என்று வரும். இது முதலாவது சமன்பாடு. 2வது செங்கோண முக்கோணம் நாங்கள் எடுக்கிறோம். செங்கோண முக்கோணம் BOC என்று எடுப்போம். BOCயில் பைதகரஸ் தேற்றப்படி BC வர்க்கம் சமன் OB வர்க்கம் சக OC வர்க்கம். இது 2வது சமன்பாடு. இந்த முதல் 2 சமன்பாட்டையும் பார்த்தோம்னு சொன்னால் 2லையுமே OB வர்க்கம் பொதுவாக இருக்குது. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்து விடுவோம். முதலாவது சமன்பாட்டிலிருந்து 2வது சமன்பாட்டை கழித்து விட்டோம்னு சொன்னால் AB வர்க்கம் சய BC வர்க்கம் சமன் AO வர்க்கம். இதில் OB வர்க்கம் இல்லாமல் போயிடும். ஆகவே மைனஸ் OC வர்க்கம் என்று இருக்கும். இதை எங்களுடைய 3வது சமன்பாடு எழுதி வச்சுக்கொள்வோம். தேவைப்படுதான்னு பார்ப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் AB வர்க்கம் ஒரு சைட்லையும் BC வர்க்கம் மற்ற சைட்லையும் இருக்குது. அப்போ நாங்கள் இதை அங்கால அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம். பிறகு நாங்கள் செய்வோம். இப்போ இந்த முக்கோணம் எடுத்துட்டோம், இந்த முக்கோணம் எடுத்துட்டோம். இனி அடுத்த 2 முக்கோணங்களுக்குள்ளேயும் வருவோம். செங்கோண முக்கோணம் CODயில் பைதகரசின் தேற்றப்படி பார்த்தோம்னு சொன்னால் CD வர்க்கம் சமன் OC வர்க்கம் சக OD வர்க்கம். OC வர்க்கம் சக OD வர்க்கம். இது எங்களுடைய 4வது சமன்பாடு. இந்த சமன்பாட்டை பார்த்தோம்னா இதுல ஒரு OC வர்க்கம் இருக்குது, இதுல ஒரு OC வர்க்கம் இருக்குது. ஆனால் இதுல மைனஸ் இருக்குது, இதுல பிளஸ் இருக்குது. ஆகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 3வது சமன்பாட்டையும் 4வது சமன்பாட்டையும் கூட்டி விடலாம். கூட்டினம் என்றால் பாருங்க, AB வர்க்கம் சக BC வர்க்கம் சக CD வர்க்கம் சமன் இதுல OC வர்க்கமும் இல்லாமல் போயிடும். இது மைனஸ் இது பிளஸ் இல்லாமல் போயிடும். ஆகவே மிச்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் AO வர்க்கம் சக OD வர்க்கம் மிகுதியாக இருக்குது. இதை எங்களுடைய 5வது சமன்பாடு என்று வச்சுக்கொள்வோம். இந்த முக்கோணம் எடுத்துட்டோம். இன்னும் எடுக்காமல் இருக்கிறது இந்த ஒரு முக்கோணம் மட்டும்தான் இருக்கு. அந்த முக்கோணத்தையும் எழுதுவோம். அந்த முக்கோணத்தை எழுதினோம் என்று சொன்னால் செங்கோண முக்கோணம் AODயில் பைதகரசின் தேற்றப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு ஏடி வர்க்கம் வந்து எப்படி வரும்னு சொன்னால் ஏடி வர்க்கம் சமன் ஏஓ வர்க்கம் சக ஓடி வர்க்கம் வந்து வரும். சமன்பாடு 6வது சமன்பாடு. இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல பார்த்து பாருங்க ஏஓ வர்க்கம் ஓடி வர்க்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த சமன்பாட்டிலையும் ஏஓ வர்க்கம் ஓடி வர்க்கம் இருக்கு. இவரை கொண்டு என்ன செய்யலாம்? அப்படியே நேரடியாக இதுல பிரதியிடலாம். பிரதியிட்டோம்டா பார்ப்போம். பாருங்க ஏபி வர்க்கம் சக சிடி வர்க்கம் சமன் பாருங்க எத்தனையாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. சர்வசமனா இருக்கு யாருக்குன்னு சொன்னால் 6வது சமன்பாடு. ஏபி வர்க்கம் சக சிடி வர்க்கம். இந்த பிசி வர்க்கம் தங்கால ஒன்று, பிசி வர்க்கம் தங்கால ஒன்று போறேன். பிசி வர்க்கம் சக என்ன செய்ய போறேன்? இந்த ஏஓ வர்க்கத்துக்கு ஏஓ வர்க்கம் சக ஓடி வர்க்கத்துக்கு பதிலாக யாரை போட போறேன்னு சொன்னால் ஏடி வர்க்கத்தை போட போறோம். இதுதான் எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. எங்கள்கிட்ட கேட்ட கேள்வியில் இதான் இருக்கு. எனக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்? அரேஞ்ச் பண்ணி எழுதி கொள்ளலாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னு சொன்னால் ஏபி வர்க்கம் சக சிடி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக பிசி வர்க்கம் வந்து வரப்போகுது. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு சொன்னால் இதுதான் எங்களை கேட்ட கேள்வி. இது ஒரு இலகுவான ஒரு கேள்வி. பிள்ளைகள் இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செவ்வகம் உண்டு ஏபிசிடி என்று சொல்லப்படுற ஒரு செவ்வகம். செவ்வகத்தில் ஒரு புள்ளி வந்து ஓ என்று சொல்லி கிடக்கு. ஓவுக்குள்ளால் ஒரு சமாந்திர கோடு வரையப்படுது செவ்வகத்துக்கு. சமாந்திர கோடை XY என்று வைக்கிறேன். உங்களுக்கு கேள்வியில் வந்து ஏஓ வர்க்கம் சிஓ வர்க்கம் எல்லாம் வாரபடியால் அப்போ நாங்கள் இந்த புள்ளியோட வந்து ஒவ்வொரு மூலை வட்டங்களையும் இணைப்போம். ஒரு மூலையையும் இணைச்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு கேள்வியில் கேட்டு அந்த வர்க்கங்களுக்குரிய பக்கங்கள் வந்துடும். சமாந்திரம் என்று சொன்னபடியால் இதுகம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகணும்னு சொன்னால் ஒன்றுக்கு வந்து செங்குத்தாக இருக்க போகுது, செங்கோணமாக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 4 செங்கோண முக்கோணங்கள் வருது. ஒன்று ஏஓவை, அடுத்தது பிஓவை, அதே மாதிரி டிஓஎக்ஸ், சிஓஎக்ஸ் என்று சொல்லி 4 செங்கோண முக்கோணங்கள் வருது. 4 செங்கோண முக்கோணத்தையும் நாங்கள் பைதகஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பைதகஸ் தேற்றத்தை எழுதுவோம். இப்போ முதலாவது வந்து செங்கோண முக்கோணம் ஏவைஓவில் பைதகரஸ் தேற்றப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஓ வர்க்கம் சமன் ஏவை வர்க்கம் சக ஓவை வர்க்கம் வந்து வரும். முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி செங்கோண முக்கோணம் பிஒவில் பைதகரஸ் தேற்றப்படி பிஓ வர்க்கம் சமன் பிஒய் வர்க்கம் சக ஓவை வர்க்கம் வந்து வரும். 2வது சமன்பாடு. ஒரு சமன்பாட்டிலேருந்து ஒரு சமன்பாட்டை கழித்தோம் என்று சொன்னால் ஓவை வர்க்கம் இல்லாமல் போயிடும். ஆகவே ஏஓ வர்க்கம் செய்ய பிஓ வர்க்கம் சமன் ஏவை வர்க்கம் செய்ய பிஒய் வர்க்கம் வந்து இருக்கும். அதே போல இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கோணம் செங்கோண முக்கோணம் டிஎக்ஸ்ஓவில் செங்கோண முக்கோணம் டிஎக்ஸ்ஓவில் வந்து பைதகரஸ் தேற்றப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓ வர்க்கம் சமன் டிஎக்ஸ் வர்க்கம் சக ஓஎக்ஸ் வர்க்கம். இது வந்து எங்களுக்கு 4வது சமன்பாடு. இது 3வது சமன்பாடாக வரப்போது. ஆகவே அது 4வது சமன்பாடு. அதே மாதிரி செங்கோண முக்கோணம் சிஎக்ஸ்ஓவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎக்ஸ்ஓவில் பைதகரஸ் தேற்றப்படி
EO வர்க்கம் சமன் CX வர்க்கம் சக OX வர்க்கம். இது 5வது சமன்பாடு. இதில் 4வது சமன்பாடுலேருந்து 5வது சமன்பாடை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு OX இல்லாமல் போயிடும். அது DO வர்க்கம் CO வர்க்கம் சமன் DX வர்க்கம் CX வர்க்கம். இது வந்து எங்களுக்கு எத்தனையாவது சமன்பாடு? 6வது சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் AY வர்க்கம் BY வர்க்கமும் DX வர்க்கம் CX வர்க்கம் எதென்று சொன்னால் இந்த செங்கோணம் இந்த செவ்வகத்தினுடைய எதிரெதிர் பக்கங்கள். ஆகவே இந்த ரெண்டும் அப்படி இருக்க போது ஒன்று கொண்டு சமனா இருக்க போகுது. சமனா இருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 3வது சமன்பாட்டையும் 6வது சமன்பாட்டையும் சமப்படுத்தினோம்னு சொன்னால் AO வர்க்கம் BO வர்க்கம் சமன் DO வர்க்கம் CO வர்க்கம் வந்து வரும். இது நாங்கள் இந்த ரெண்டையும் வங்காளையும் முஞ்சாலையும் கொண்டு வந்தோம்னு சொன்னால் AO வர்க்கம் CO வர்க்கம் சமன் DO வர்க்கம் DO வர்க்கம் வந்து வரும். இதுதான் எங்களை கேட்ட கேள்வி. மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா முக்கோணி ABCயில் உள்ளே புள்ளி P உள்ளது. Pயிலிருந்து BC AC AB ஆகிய பக்கங்களுக்கு வரையப்பட்டுள்ள செங்குத்துக்களின் அடிகள் DEF என்று சொல்லி இருக்கு ஆகும். முதலாவது கேள்வி கேட்டு கிடக்கு PB வர்க்கம். PB வர்க்கம் என்று சொன்னா என்ன செய்யணும்? இந்த கோட்டை இணைச்சிருக்கிறது PB வர்க்கம். அதே மாதிரி CP வர்க்கம். ஆகவே இந்த இது வந்து PN, இது P. ஆகவே இந்த கோடும் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே எங்களை அடுத்த கேள்வியில் அப்படியும் மற்ற கோடும் கேட்பாங்க. ஆகவே நாங்கள் இதையும் உணர்ச்சி வைப்போம். முதலாவது கேட்டு கிடக்குன்னு சொன்னால் PB வர்க்கம் PC வர்க்கம் BD வர்க்கம் DC வர்க்கம் என்று கேட்டுக்கிறோம். இந்த ரெண்டு செங்கோணம் இதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். ரெண்டு செங்கோண முக்கோணம் வரப்போது. ஒன்று முதலாவது செங்கோண முக்கோணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் BDP. இப்போ இந்த BDPயில வந்து நாங்கள் பைதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னால் BP வர்க்கம் சமன் BD வர்க்கம் சக BP வர்க்கம். இது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது செங்கோண முக்கோணம் BPCயில பைதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினால் இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம் இது. ஆகவே EC வர்க்கம் சமன் என்ன வருது? BC வர்க்கம் சக BP வர்க்கம். இது ரெண்டாவது சமன்பாடு. ரெண்டு வந்து DP வர்க்கம் வந்து இருக்குது. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் முதலாவது சமன்பாட்டில் இருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் BP வர்க்கம் PC வர்க்கம் சமன் BD வர்க்கம் DC வர்க்கம் வந்து வரும். இந்த DP வர்க்கம் BP வர்க்கம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த கேள்வியில் கேட்டதும் வந்து அதுதான். PB வர்க்கம் PC வர்க்கம் சமன் BD வர்க்கம் DC வர்க்கம். இதுதான் எங்களோட கேள்வியில் கேட்டது நிறுவ சொல்லி. இப்போ இதுதான் முதலாவது நிறுவல் நிறுவியாகும். இரண்டாவது கேள்வியில் கேட்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னால் BD வர்க்கம் சக இதுதான் BD வர்க்கம் சக C வர்க்கம் சக AF வர்க்கம். இவ்வளவு என்னத்துக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் CD வர்க்கம் சக AE வர்க்கம் சக BF வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வர்க்கம். அப்போ நாங்கள் இங்கால இருக்கிற செங்கோண முக்கோணங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கு. இங்கால இருக்கிற செங்கோண முக்கோணங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கு. அப்போ முதலாவது செங்கோண முக்கோணத்தில் வந்து நாங்கள் இதை நிறுவி எடுத்தபடியால் இனி வந்து இந்த நிறுவலை வச்சுக்கொண்டு மற்றதை நான் உத்தறிய போகிறேன்.
எப்படி உயிர்த்தறிய போறேன் என்று சொன்னால், இப்ப செங்கோண முக்கோணம் சிஇபி கம செங்கோண முக்கோணம் இபிஏயில் எப்படி எழுதலாம் என்று சொன்னால், பாருங்க, சிபி வர்க்கம் சய பிஏ வர்க்கம் அப்படித்தான் எழுதினாங்க. சிபி வர்க்கம் சய பிஏ வர்க்கம் சமம் சிஇ வர்க்கம் சய ஏஇ வர்க்கம். சிஇ வர்க்கம் சய இஏ வர்க்கம். இதை நான் என்னுடைய 2வது சமன்பாடாக எடுத்துக்கொள்றேன். எப்படி முதலாவது சமன்பாட்டிலேருந்து உயிர்த்தறிஞ்சிருக்கு. முதலாவது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஏபி வர்க்கம் சய பிசி வர்க்கம் சமன் இடி வர்க்கம் சய டிசி வர்க்கம். அப்போ இந்த 2 முக்கோணத்தையும் வச்சுக்கொண்டு இப்படி ஒரு தொடர்பு எடுத்தால், மற்ற முக்கோணத்தையும் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? இப்படி ஒரு தொடர்பு நாங்கள் உயிர்த்தறிந்து கொள்ளலாம். நீங்க செய்து பார்த்தாலும் இதுதான் வரும். இது 2வது. அடுத்தது 3வதுக்கு வருது. 3வது இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு முதலாவதையும் தொடர் ஏற்படுவாங்க. முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் வச்சுக்கொண்டு செய்யலாம் என்று பார்த்தால் செய்யலாம். இதுலயும் பிசி வர்க்கம் இருக்குது, இதுலயும் பிசி வர்க்கம் இருக்குது. நான் சிபி என்று போட்டுருக்கேன், நீங்க பிசி வர்க்கம் என்று போட்டுக்கலாம். பிசி வர்க்கம் சிபி என்றான பிசி என்றான பிசி வர்க்கம் பிசி வர்க்கம். இந்த முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டி விட்டோம் என்று சொன்னோம். முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டி விட்டோம் என்று சொன்னால், இதுல சக பிசி வர்க்கம் இருக்கு, இதுல சய பிசி வர்க்கம் இருக்கு. 2ம் இல்லாமல் போயிடும். இல்லாமல் போனால் எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், பிபி வர்க்கம் சய பிஏ வர்க்கம் சமன் சிஏ வர்க்கம் சய இஏ வர்க்கம் சக இடி வர்க்கம் சய டிசி வர்க்கம். எத்தனையாவது சமன்பாடு? 3வது சமன்பாடு. இனி நான் மற்ற 2 முக்கோணத்தையும் கருத்தில் எடுக்கணும். மற்ற 2 முக்கோணம், இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏஎஃப்பி கம செங்கோண முக்கோணம் எஃப்பிபி உயிர்த்தறிய போனப்படி பிபி வர்க்கம் சய அல்லது பிபி வர்க்கம் சய பிஏ வர்க்கம் சமன் பிஎஃப் வர்க்கம் சய எஃப்ஏ வர்க்கம் அல்லது ஏஎஃப் வர்க்கம். இது பெரிய நீளம், ஆகவே இதை எடுக்கும், பெரிய நீளத்தை எடுக்கும். பிபி வர்க்கம் சய இஏ வர்க்கம், அதே மாதிரி பிஎஃப் வர்க்கம் செய்ய எஃப்ஏ வர்க்கம். இது எத்தனையாவது சமன்பாடு? 4வது சமன்பாடு. இதுல பாருங்க, ஒரு சந்தோஷம் கொண்டு வருது என்று சொன்னால், இதுலயும் இந்த பிபி வர்க்கம் இருக்குது, இதுலயும் பிபி வர்க்கம் இருக்குது, இதுலயும் பிஏ வர்க்கம் இருக்குது, இதுலயும் பிஏ வர்க்கம் இருக்குது. ஆகவே இவருக்கு பதிலாக என்ன செய்யலாம்? இந்த 2 பேரையும் கூட அப்படியே பிரதியிடலாம். பிரதியிட்டம் என்று சொன்னால் பாருங்க, 3வது சமன்பாட்டில் கொண்டு போய் 4வது சமன்பாட்டை பிரதியிட்டால் பிஎஃப் வர்க்கம் சய ஏஎஃப் வர்க்கம் சமன் சிஇ வர்க்கம் சக டிடி வர்க்கம் சய ஏஇ வர்க்கம் சய சிடி வர்க்கம். சயாவளத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரும், சகாவளத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரும். இந்த சயவை இஞ்சால கொண்டு போனேன்னு சொன்னால் பாருங்கோ, சயவை அங்கால கொண்டு வரும், இந்த உலக சயவையும் இஞ்சால கொண்டு வரும். கொண்டு வந்தோம்னு சொன்னால் பிஎஃப் வர்க்கம்
சக ஏஇ வர்க்கம் சக சிடி வர்க்கம் சமன் இ வர்க்கம் சக பிடி வர்க்கம் சக ஏஎஃப் வர்க்கம். இப்போ எல்லாமே ப்ளஸுக்கு வந்துட்டு இதை விடையாக பார்ப்போம். பாருங்கோ, சிடி வர்க்கம் இருக்குது, ஏஇ வர்க்கம் இருக்குது, பிஎஃப் வர்க்கம் இருக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி பிடி வர்க்கம் சிஇ வர்க்கம் ஏஎஃப் வர்க்கம் ஒரே வர்க்கம் இருக்குது, ஒரே பக்கம் இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த விடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். பாருங்க, பிடி வர்க்கம் சக சிஇ வர்க்கம் சக ஏஎஃப் வர்க்கம் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி சிடி வர்க்கம் சக ஏஇ வர்க்கம் சக பிஎஃப் வர்க்கம் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் கேட்ட கேள்வி. மிக இலகுவான கேள்வி. எப்படி என்று சொன்னால், முதலாவது நிறுவல்ல இருந்து வந்து முதலாவது தேற்றத்தை நாங்கள் நிறுவி எடுத்து போட்டு என்ன செய்யறோம், கீழே உயிர்த்தறிந்து கொண்டு வரோம். அப்படித்தான் இந்த கேள்வி செய்து காட்டுகிறது. அடுத்த கேள்வியை பார்த்தோம். அடுத்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்கின்றால், நேர்கோடு ஏபிசியின் ஒரே பக்கத்தில் ஏபிஎக்ஸ்ஒய் பிசிபிக்கு எனும் இரு சதுரங்கள் உள்ளன. இந்த தொடர்பை நிறுவ சொல்லி கேட்டுக்கிறார். முதலாவது ஒரு நேர்கோடு வரைவோம். நேர்கோடு ஏபிசி என்று வரும். ஏபிசியில ஏபிஎக்ஸ்ஒய் ஏபிஎக்ஸ்ஒய் என்றது ஒரு சதுரம். அதே மாதிரி பிபிசி என்றது இன்னொரு சதுரம். கோடு என்னன்றது கோட்டம் சதுரம் மாதிரி ஆக்கும். இதுல ஏபிஎக்ஸ்ஒய் அதே மாதிரி பிசிபிக்யூ ஏன் எப்படி சதுரம் கீர்னான்னு சொல்லி சந்தேகம் வரும் சில ஆக்களுக்கு. ஏன்னு சொன்னா இதுல பாருங்க, இதுல பிஎக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி ஒரு கேள்வியில வெட்டுறாங்க. பிஎக்ஸ் வர்க்கம் இதுதான் அந்த பிஎக்ஸ் வர்க்கம். இது ஒன்று கொண்டு செங்குத்து. அதே மாதிரி சிஒய் வர்க்கம், இந்த சிஒய் இது வந்து சிஒய் வர்க்கம். ரைட். இனி பார்த்தோம்னு சொன்னால், இப்ப ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. ஒன்று ஏசிஒய் அதே மாதிரி எக்ஸ்பிக்யூ. இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஏபியும் இதுவும் ஒன்று கொண்டு சமம். அதே மாதிரி ஏவையும் பிஎக்ஸும் ஒன்று கொண்டு சமன். சதுரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சதுரம் வண்டவடையில் எல்லாமே ஒன்று கொண்டு சமனாக தான் இருக்க போகுது. ஏபி எக்ஸ்ஒய் எல்லாமே ஒன்று கொண்டு சமனாக இருக்க போது. அதே மாதிரி இந்த பிசிபிக்யூன்றதும் சதுரம் என்று சொன்னபடியால் எல்லா பக்கங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்க போது. இது சதுரத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். முதலாவது நாங்கள் பெரிய முக்கோணம் எது, YAC செங்கோண முக்கோணம். YACயில் வைதகரஸ் தேற்றப்படி CY வர்க்கம் சமன் AY வர்க்கம் சக AC வர்க்கம். AC வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம் என்று சொன்னால் AB சக BC என்று போடலாம். CY வர்க்கம் சமன் AY வர்க்கம் சக BC வர்க்கத்துக்கு பதிலாக AC வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம், AC வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்னு சொன்னால் AB சக BCயினுடைய வர்க்கம் வந்து போடலாம். இது ஒரு சமன்பாடு எடுத்து வச்சிருக்கோம். அதே போல இந்த செங்கோண முக்கோணம் PQXல் EX வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக QX வர்க்கம்.
இந்த பிக்யூக்கு பதிலாக என்னடா விடையில வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் சிஒய் வர்க்கம் இருக்கு, பிஎக்ஸ் வர்க்கம் இருக்கு, மற்றது ஏபியும் பிசியும் தான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிக்யூக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போடலாம்னு சொன்னால் பிசியை போடலாம். என்ன சொன்னால் பிசியும் பிக்யூவும் ஒரே நீளம், சதுரத்தின் எதிர் எதிர் பக்கங்களாகவே பிஎக்ஸ் வர்க்கம் சமன் இந்த பிக்யூக்கு பதிலாக என்னத்தை போட போறோம்னு சொன்னால் பிசி வர்க்கம் வந்து போட போறேன். போட்டுட்டு சக இந்த கியூஎக்ஸ்ன்றது வளம். கியூஎக்ஸுக்கு பதிலாக வேறு எப்படி போடலாம்னு சொன்னால் பிஎக்ஸைய பிக்யூ வந்து போடலாம். பாருங்க, இந்த இவ்வளவு நீளத்தை நான் எப்படி போடலாம்னு சொன்னால் இந்த மொத்தமாக இருக்கிற இந்த நீளத்தில இருந்து பிஎக்ஸ்ல இருந்து இந்த பிக்யூவை கழித்து விடலாம். பிக்யூவை கழித்து விடலாம். இந்த பிக்யூக்கு பதிலாகவும் என்னத்தை போடலாம், நான் பிசியை போடலாம். விளங்குதா? ஏன்னு சொல்லுங்க அப்போ இந்த இது சதுரம் தானே, பிசி பிக்யூ என்ற சதுரம். ஆகவே இந்த பிக்யூ என்ற நீளத்துக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம், பிசி என்ற நீளத்தை போடலாம். அதே மாதிரி இந்த பிஎக்ஸ் என்ற நீளத்துக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம், ஏஒய் என்றதை போடலாம். என்று சொன்னால் ஏபி எக்ஸ்ஒய்யில் இந்த ஏஒய்யும் பிஎக்ஸும் ஒன்று கொண்டு சமம். ஆகவே இந்த கியூஎக்ஸுக்கு பதிலாக நான் என்னத்தை போடப்போன்னு பாருங்க. இந்த பாருங்க, நான் குறும்பாளி காட்டுறேன். கியூஎக்ஸுக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்னு சொன்னால் பிஎக்ஸைய பிக்யூ ஒன்று போடலாம். பிஎக்ஸைய பிக்யூ ஒன்று போடலாம். அதாவது இந்த பெரிய நீளத்திலிருந்து இவ்வளவு நீளத்தையும் கழிச்சு விட்டு நான் கியூஎக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிஎக்ஸுக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்னு சொன்னால் ஏவையை போடலாம். என்னன்னு சொன்னால் சதுரத்தின் எதிர்பக்கங்கள் ஏவை என்று போடலாம். அதே மாதிரி இந்த பிக்யூவுக்கு பதிலாக என்னத்தை போடலாம்னு சொன்னால் பிசியை போடலாம். என்ன சொன்னால் பிசி என்றது அந்த சின்ன சதுரத்தின் பக்கங்கள் பிசி என்று போடலாம். விளங்குதோ? ரைட். இப்போ கியூஎக்ஸுக்கு பதிலாக நான் என்னென்று போடலாம்னு சொன்னால் ஏஒய் பிசி வார மாதிரி எடுத்துருக்கு. ஏஒய்யையும் பிசியையும் வார மாதிரி எடுத்துருக்கு. ஆகவே இதில் வந்து பிரதியிட போகிறோம். பாருங்கோ, ஏஒய் செய்ய பிசியினுடைய முழுவதின் வர்க்கம். இந்த வர்க்கங்கள் இருக்கிறத நாங்கள் விரிச்செழுதுவோம். இதுக்கும் விரிச்செழுதி வைப்போம். ஈஒய் வர்க்கம் சமன் ஏஒய் வர்க்கம் சக ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு எங்களுக்கு தெரியும். ஏபி வர்க்கம் சக 2 மடங்கு ஏபி இன்டு பிசி, ஏபி இன்டு பிசி சக பிசி வர்க்கம். இது ஒரு சமன்பாடு. இதை நான் விரிச்சு எழுதி வச்சிருக்கேன். எத்தனையாவது சமன்பாடு? 3வது சமன்பாடு என்று வைப்போம். இதையும் விரிச்சு எழுதுவோம். பாருங்கோ, பிஎக்ஸ் வர்க்கம் சமன் பிசி வர்க்கம் சக. இதுலேயும் ஒரு சேஞ்ச் ஒன்று செய்யலாம். அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஒரு சேஞ்சுகளை செய்யலாம். இந்த ஏவைக்கு பதிலாக 2 இடத்துலையுமே ஏவைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் ஏவைக்கு பதிலாக ஏபியை போடலாம். என்னன்னு சொன்னால் சதுரத்தின் பக்கங்கள் ஒன்று கொண்டு சமம். இதுலையும் நான் இந்த ஏவைக்கு பதிலாக என்னத்தை போடலாம்னு சொன்னால் ஏபியை போடலாம். ஏபியை போட்டேன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சிஒய் வர்க்கம் என்றது 2 ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சக 2 ஏபி பிசி வருது. இதுலையும் வந்து நான் ஏவைக்கு பதிலாக என்னத்தை போடலாம்னு சொன்னால் ஏபியை போடலாம். ஏபியை போடண்டா பிசி வர்க்கம் என்றது எப்படி இருப்போம்னு சொன்னால் ஏபி வர்க்கம் சய 2 ஏபி பிசி சக பிசி வர்க்கம். இதனை கூட்டினு சொன்னால் இதில் பிசி வர்க்கம் இதில் பிசி வர்க்கம் பெறப்போது 2 பிசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சய 2 மடங்கு ஏபி என்று பிசி. என்னத்துக்கு சமனாக இருக்க போது? பிஎக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. அதனால் இப்போ இந்த சமன்பாட்டையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கூட்ட போறோம். என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த சமன்பாட்டில் பிஎக்ஸ் வர்க்கமும் சிஐஒய் வர்க்கமும் கூட்டுப்படுது. ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினோம்னு சொன்னால் பாருங்கோ, பிஎக்ஸ் வர்க்கம் சக சிஒய் வர்க்கம் சமன் 2 ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சக 2 மடங்கு ஏபி இன்டு பிசி சக இதில் பாருங்க 2 பிசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சய 2 மடங்கு ஏபி இன்டு
பிசி. இதில் ப்ளஸ் 2 ஏபிசியும் மைனஸ் 2 ஏபிபிசியும் வெட்டப்பட்டால் பாருங்க, இதில் எங்களுக்கு பிஎக்ஸ் வர்க்கம் சக சிஒய் வர்க்கம் சமன், இதில் 2 ஏபி வர்க்கம், இதில் ஒரு ஏபி வர்க்கம், 3 ஏபி வர்க்கம், இதில் ஒரு பிசி வர்க்கம், இதில் 2 பிசி வர்க்கம், 3 பிசி வர்க்கம். ஆகவே 3 நாங்கள் பொதுப்படுத்த சொன்னால் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். இதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி. இதுவும் மிக இலகுவான கேள்வி. பைதாகரஸ் தேற்றத்தில் இருக்க மிக இலகுவான கேள்வி. இதில் என்ன செய்யறோம்னு சொன்னால், சதுரங்கள் என்று சொல்றபடியால் ஒவ்வொரு பக்கங்களையும் அந்தந்த சதுரத்தின் நீளங்களாக போடுறோம். என்ன சொன்னால், சதுரத்தின் எல்லா பக்கங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். ஆகவே இதில் 2 வேறு வேறு வகையான சதுரங்கள் இருக்குது. ஆகவே அந்தந்த சதுரங்களுக்கு போடக்கூடிய பக்கங்களை அதுக்கு போட்டுட்டு என்ன செய்யறோம், இந்த கேள்வியை செய்து முடிக்கிறோம். மிக இலகுவான கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு செய்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காடி திருப்பி பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்களா செய்து பார்க்கலாம், அதுக்குரிய பூரண விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்துட்டு போறது முக்கியம் இல்லை. இதை பார்த்துட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். அல்லது நீங்கள் செய்து பார்த்துட்டு இப்படியான கேள்விகளை செய்து பார்த்துட்டு நீங்கள் பிறகு நான் விளங்கப்படுத்தி பார்க்கலாம், உங்களுக்கு பூரணமான விளக்கம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த சாப்டர்ல பைதாகரஸின் உண்மைகள் தொடர்பாக பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள்.